ஓகே. சொல்யூஷன் கிடைக்குமா? இல்ல தட் பண்ண சொல்றானுங்க. எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பார்க்க சொல்றானுங்க. ஆல்ரெடி நான் சொல்யூஷன் எடுத்து வச்சுட்டு நான் அத எக்ஸ்பிளைன் பண்றேன். சப்போஸ் புரியலன்னா கேட்டுக்க. சரிங்களா? ஓகே. சார் எக்ஸோட ரேஞ்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் நம்மளுக்கு பிரச்சனை. காமனா கேட்டிருந்தாலும் இது பிரச்சனை கிடையாது. இங்க பாருங்க. ஓகே. 0 to எக்ஸ் 5ல வந்து வர வேணுங்கிறாங்க. ஓகே. 0 to 5ல இது சாட்டிஸ்ஃபை ஆகணும், இது சாட்டிஸ்ஃபை ஆகணும், இது சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஓகே. சரிங்களா? அப்ப ஓகே. என்ன நடக்குங்கிறத நம்ம பார்ப்போம். சரியாம்மா? ஃபர்ஸ்ட் வந்து ஓகே. சால்வ் தி ஈக்குவேஷன். இத நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணலாம். 2 மார்க் 2 பாயிண்ட்ஸ் சொல்லிக்கிறாங்க. அப்ப எப்படி பண்றாங்கன்னா ஓகே. cos x sin x. கரெக்ட்டாம்மா? ஆமா. அப்ப sin x by cos x -1. இஸ் கரெக்ட்? ஆமா. அப்ப என்ன கிடைக்கும்? tan x -1 கிடைக்கும். கரெக்ட்டாம்மா? ஆமா. அப்ப tan x வந்து எங்கெங்க மைனஸ் ஆகும்? எனி ஐடியா? அ செகண்ட் தேர்ட் குவாட்ரன்ட்லயும், ஃபோர்த் குவாட்ரன்ட்லயும் ஆகும். சரிங்களா? ஆமா. tan x வந்து பாசிட்டிவ் வந்துங்க. இது வந்து பாசிட்டிவ். மத்த இந்த 2 இடத்துலயும் இந்த இடத்துலயும் பாசிட்டிவ், இந்த இடத்துலயும் 2 இடத்துலயும் நெகட்டிவ். அப்ப என்ன ஆமா. ஆகும்னா, அவனோட x ஓட ரேஞ்ச் என்ன சொல்லிட்டான்? x ஓட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0 to πன்ட்டான். அப்ப எங்க இருந்து எங்க வரைக்கும் வரும்? இங்க இருந்து இது வரைக்கும் தான் வரும் தவிர, இந்த 2 குவாட்ரண்ட் நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஓகே. சோ தேர்ட் குவாட்ரண்ட் ஐ மீன் செகண்ட் செகண்ட் குவாட்ரண்ட் குவாட்ரண்ட். மட்டும் பார்த்தா போதும். செகண்ட் குவாட்ரண்ட் மட்டும் பார்த்தா போதும். பட் tan x வந்து எப்ப வந்து 1 வரும்னு பார்த்தீங்கன்னா போதும். அப்ப tan x -1ங்கிறது நீ ஆல்ரெடி டேபிள் பார்த்து சொல்லிருவீங்கன்னு நெனைக்கிறேன். டேபிள் பார்த்து ஆமா. சொல்றேன். எப்ப வந்து நம்மளுக்கு கிடைக்குதுன்னு? tan tan 1ல இருக்கு இப்போவா? 1 செகண்ட். tan -1 வரும். tan -1 உனக்கு அங்கேயே டேபிள்ல -1 போட்டு பார்ப்போம். நாங்க தான் வேற மாரி போடணும். நீங்க உங்களுக்கு டேபிள் இருக்கு, டேபிள் பார்த்து சொல்லிடலாம். 100 டிகிரீஸ்ல சொல்றீங்களா? டிகிரிஸ் அண்ட் ரேடியஸ் இதுல வேணா சொல்லுங்க. ரேடியஸ் வந்து 3 pi by 4. 3 pi by 4. ஓகேங்களா? Yep. அப்ப இந்த ஓகே. குவாட்ரன்ட்ல கிடைக்கும். அப்ப x ஓட வேல்யூ என்ன? 3 pi by 4. 3 pi by. எதனாலனா இது 0 to 180 குள்ள இருக்கனால நம்ம இத மட்டும் எடுத்துக்கிட்டோம். இல்லைன்னா இதையும் ஓகே. எடுத்திருக்கணும். இத நம்ம எடுக்கல. இதான் ரீசன் இது மட்டும் எடுத்துக்கிட்டோம். சரியாம்மா? ஓகே. ஓகே. சரி அடுத்த பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இந்த கேஸ். இந்த கேஸ் எப்படி போடுவீங்க? அதுவும் டேபிள பார்த்து சொல்ல முடியும். லைக் வேற ஈக்குவேஷனும் பாத்துக்கலாம். நீங்க சொன்னது கரெக்ட் தான். எப்படின்னு பாத்துக்கலாம். சரியாம்மா? ஓகே. sin ஸ்கொயர்ட் அதாவது cos ஸ்கொயர்ட் x பிளஸ் sin ஸ்கொயர்ட் x செகண்ட் பாயிண்ட் போடுறேன். பிளஸ் ஓகே. cos x into sin x ஈக்குவல் டு என்ன? 0. கரெக்ட்டா கண்ணு? ஓகே. ஆமா. இப்ப சொல்றேன் கண்ணு. cos ஸ்கொயர்ட் பிளஸ் sin ஸ்கொயர்ட் வந்து என்னது? 1. 1 பிளஸ் 1 cos plus x into sin x 9x equal equal to to 0. 0. அப்ப என்னாச்சு? cos x into Plus sin sin x equal to equal to -1. -1. இது எந்த வேல்யூல பாசிபிள்? எனி ஐடியா? லைக் கிராஃப்ல பார்த்தா எந்த வேல்யூ? கிராஃபில் பார்த்து சொல்ல முடியுமா? சொல்லி பாருங்க. ஏன்னா நம்மளுக்கு ரேஞ்ச் என்ன இருக்கணும்? 0 லெஸ் than or equal to x லெஸ் than or equal to 180 டிகிரி பை. ஆமா. இதுக்குள்ள இந்த கேஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கும். இல்லையா இஸ் நாட் பாசிபிள். இது எப்படி ஓகே. பார்த்து செக் பண்ணி சொல்ல முடியுமா பாருங்க. என்ன பாசிபிள் செக் பண்ணி சொல்லுங்க. 1 செகண்ட். ஆனா வந்து அது 2 வேல்யூ இருக்கனால நம்ம sin x cos x equal to -1 and sin x equal to -1 நம்ம ஆமா இப்படி 0க்கு மட்டும் தான் ஃபேக்டரைஸ் அப்படி எழுதக்கூடாது. அது தப்பான வே. எப்ப வந்து நம்ம எழுதணும்? இப்ப சப்போஸ் cos x into sin x equal to equal to 0 0. கேஸ்க்கு மட்டும் தான் போட வேணுமே தவிர, equal to 0 தவிர வேற எந்த வேல்யூ வந்தாலும் நீ ஸ்பிளிட் அப் பண்ணக்கூடாது. ஓகே. நல்லா ஓகே. கேட்டேன். இங்க சப்போஸ் இங்க 2 இருக்குன்னா, நீ தனித்தனியா 2 போடுவியா? போடக்கூடாது. இல்ல. 2 தனித்தனியா போடக்கூடாது. சரிங்களா? ஓகே. இல்ல அங்க நீ நம்ம கிராஃப் போடுற நீ கிராஃப் போட முடியுமா? இல்ல டேபிள் வேல்யூ இது பார்த்து என்ன சொல்ல முடியுமா? சரி எனிவே நான் ஒரு நான் ஐடியா கிராஃப் குடுக்குறேன். போட்டு அது சொல்லல. என்னடா கண்ணு? கிராஃப் போட்டு வேணா நான் சொல்ல முடியும் லைக் where it happens. கிராஃப் போடு கிராஃப் வரும். பட் என்னோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0 to 180 டிகிரிக்குள்ள இருக்கணும். ஓகே. One second. Graphic. Cos x times sin x equal to 0. Oh.
cos x times sin x equal to 1. அது வேல்யூவே இல்லைன்னு காட்டுது எங்கேயுமே. அது 0 to 180 டகன்னு வேல்யூ இல்லைங்குதா? கிராப் இல்லைங்குதா? ஆமா. cos x sin x minus 1 equal to minus 1 போட்டோம்னா எங்கேயுமே லைன் காட்ட மாட்டேங்குது. காட்ட மாட்டேங்குதுன்னா நோ சொல்யூஷன். இதனோட ஆன்சர் நோ சொல்யூஷன் தான். ஓகே, ஓகே. அப்ப இது பாசிபிள் வேர்ட். இட் இஸ் நாட் பாசிபிள். நோ சொல்யூஷன். இட் ஓ இஸ் நாட். ஓகே, ஓகே. கரெக்டான ஆன்சர் தான். அதனால தான் பாஸ் சொன்னேன். இது வேற வேல்யூ இருந்தா கிராப் காட்டியிருக்கும். இது கரெக்டான ஆன்சர் தான். ஓகே, ஓகே. நோ சொல்யூஷன். ஓகேங்களா? ஓகே. ஒரு ஓகே. கால்குலேட்டர் லோடுன்னு நீங்க நீட்டா போட்டுருங்க. சரியாம்மா? ஓகே. ஓகே. இப்போ இது போட்டோம். இது கம்ப்ளீட்டட். இது கம்ப்ளீட்டட். சரிடா? ஓகே. ஓகே. இதுக்கு வந்து உங்களுக்கு ஜிபியோட ஃபார்முலா தெரியுமா? இது வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜிபியோட கான்செப்ட் அப்ளை பண்ண போறோம். ஓகே. ஐ திங்க் அந்த ஃபார்முலா இங்க இருக்குதுன்னு. ஜிபியோட ஃபார்முலா இருக்குதுன்னா நீங்க அப்ளை பண்ணி கொண்டு வந்துடலாம். சரிங்களா? சார் மேபி நான் இங்க சொல்லிடுறேன் பார்த்துக்கோங்க. இதுதான் ஐடியா. இங்க இருக்குது பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்யூஷன். இங்க நான் டிக்டேட் பண்ணிடுறேன் பார்த்துங்க. ஓகேங்களா? இந்த ஓகே. டேம் வந்து இந்த மாதிரி எழுதலாம். இந்த மாதிரி எழுதுறது ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து ஒரு Summation explain சீரிஸ் பண்றேன். k வந்து 0 போட்டுக்க. k 0 போட்டா இந்த டைம் கிடைக்குமா? sin பவர் 0 வந்து 1 ஆயிரும். k வந்து 1 ஓகே. போடுங்க. 1 போட்டா இந்த டைம் கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி k ஈக்குவல் டு n போட்டா n மைனஸ் n வந்து இது 0 ஆயிரும். அப்ப இது வந்து இது ஆயிரும். கரெக்ட்டாமா? ஆமா, ஆமா. சரி அப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு டேமோட இன்னொரு டேம் மல்டிப்ளை ஆயினா மேபி ஜிபியா இருக்கலாம். அப்ப ஜிபியோட கான்செப்ட்ல இருக்கு. சரிங்களா? ஓகே. அப்ப ஜிபியோட ஜெனரல் ஃபார்முலா என்ன? ஆர் ஸ்கொயர் ஆர் கியூப் டாட் 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 ஆர் பவர் n மைனஸ் 1 இதுதான் ஃபார்முலா ஜிபியோட கான்செப்ட். அப்ப இங்க ஏங்கிறது என்ன? ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேம். ஃபர்ஸ்ட் டேம் என்ன? காஸ் n காஸ் பவர் nx. சரிங்களா? ஓகே. ஆர்ங்கிறது என்னன்னா a2 டிவைடட் பை a1. அப்படி மீனிங் என்ன? இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணணும். அப்ப ஃபர்ஸ்ட் டேம் என்ன? இது ஃபர்ஸ்ட் டேம். சரிங்களா? இது வந்து செகண்ட் டேம். ரெண்டையும் டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? cos power n minus 1 x into sin x divided by cos power n x. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? டவுட் இருக்குதா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. இது a2 இது வந்து a1. கரெக்டாமா? அப்ப ரெண்டையும் டிவைட் பண்ணி போடுறீங்க. இது ரெண்டையும் டிவைட் பண்ணி போட்டா என்ன கிடைக்கும்? இந்த டேம் இது ஃபுல்லா கட் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன கிடைக்குது? r ஓட வேல்யூ sin x by cos x. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? சரி. அப்ப இது சம் ஆஃப் த டேம் தானே? இது சம் ஆஃப் த டேம்னா என்ன எழுதுவோம்னா sn. எல்லாத்தையும் ஆட் ஆகி தானே வருது. sn ஓட ஃபார்முலா. sn ஓட ஃபார்முலா என்னன்னா a இன்டு என்ன கிடைக்கும்னா 1 மைனஸ் r பவர் n டிவைடட் பை 1 மைனஸ் r. இதுதான் ஃபார்முலா. ஓகேவாடா கண்ணு? அப்ப a ஓட வேல்யூ நீங்க a ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா இதுதான். அதே மாதிரி r ஓட வேல்யூ என்ன? r ஓட வேல்யூ இதுதான். இத சப்மிட் பண்ணுங்க. அப்ப cos பவர் n x இன்டு 1 மைனஸ் என்ன கிடைக்கும்? sin x sin x by cos x. அப்ப sin nx divided by cos power nx divided by 1 minus sin x divided by cos x. இதுல ஏதாச்சும் டவுட் சொல்றாங்கன்னு? இல்ல இல்ல. இது டவுட் இல்ல இல்ல? இல்ல இல்ல. அப்ப இத சிம்பிளிஃபை பண்ணுங்க. சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும்? கேன்சல் ஆகும் சில லைக் சம்தி. ஆமா. கேன்சல் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஓகே கேன்சலேஷன் இந்த ஜெனரலா வந்துரும். கேன்சலேஷன் மேபி எக்ஸாக்ட்டா இந்த கான்செப்ட்ல வரும். சரிங்களா? இத நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இந்த கான்செப்ட்ல வரும். சரிடா கண்ணு? ஓகே. 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 அப்ப அவன் என்ன சொல்லிக்கிறான்? அந்த ஈக்குவேஷன் ஈக்குவல் என்ன சொல்லிக்கிறான்? 0ன்னு சொல்லிக்கிறான். பாருங்க அந்த ஈக்குவேஷன் ஈக்குவல் என்ன சொல்லிக்கிறான்? 0ன்னு சொல்லிக்கிறான். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ஈக்குவேஷன் ஈக்குவல் என்ன பண்ண போறோம்? இந்த ஈக்குவேஷன் ஈக்குவல் 0ன்னு போட போறோம். ஓகேவாமா? ஓகே. அப்ப இந்த ஈக்குவேஷன் ஈக்குவல் 0 இது லெஃப்ட் சைடு டவுன் லெஃப்ட் சைடு இருக்கிறதுக்கு போச்சுன்னா ரைட் சைடு ஆயிரும். அப்ப இன்டு ஆகும். அப்ப இந்த டினாமினேட்டர் டோட்டலா நமக்கு தேவையில்லாத ஆயிடும். அப்ப நமக்கு இருக்கக்கூடிய டேம் ஒன்லி இந்த டேம் தான். ஒன்லி திஸ் டேம். கரெக்ட்டுங்களா? அப்ப அத வந்து இந்த மாதிரி கான்செப்ட் எழுதலாமா? sin x ஈக்குவல் டு இங்க போச்சுன்னா cos அப்ப ரெண்டு ஈக்குவல் ஆயிரும். கரெக்ட்டுங்களா? ஆமா. அப்ப ரெண்டையும் டிவைட் பண்ணி போடலாமா? ஆமா. அப்ப cos by sin என்ன? cos by sin வந்து காட்டா? ஓகே. ஆமா. அது ஃபார்முலா இருக்குது. அப்ப என்னது? tan x whole power n plus 1 equal to 1 ன்னு எழுதலாமா? யா. ஓகே. அப்ப இது மீனிங் என்ன?
tan x equal to 1 எழுதலாமா? Yeah. அப்ப x equal to என்ன கிடைக்கும்? 1. x equal to 1 கிடைக்குது. x வந்து tan x வந்து எங்கெல்லாம் 1? Oh, tan x is ஃபர்ஸ்ட் pi குவாட்ரண்ட் by அண்ட் 4. சொல்றேன். Yeah, Pi first by quadrant 4 வந்து pi by 4 and pi by uh, 4. pi by 5 pi by 4. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அண்ட் Third தேர்ட் quadrant. குவாட்ரண்ட். அவ்வளவுதான் இதாம சொல்லிடுறேன். Okay. சார் இது 6 பாயிண்ட் கொடுத்துக்கிறாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து போட்டுங்க. ஜிபி வச்சு போடுற கான்செப்ட். சரிங்களா? Okay. டவுட் இருக்குங்களா? இல்ல.